ஹலோ வெல்கம் டு சாய் சைந்தேஷ் ஃபேமிலி. இன்றைக்கி நம்ம சின்னதாக ஒரு டிப்ஸ் பார்க்க போகிறோம். பாப்பாக்கெல்லாம் அடிக்கடி சளி இருமல்லாம் வரும் இல்லையா? ஸோ என்னோடய பாப்பாவுக்கு சளி இருமல் வரும்போது என்ன மாதிரி டிப்ஸ் நான் ஃபாலோ பண்ணுறேனோ அதை தான் நான் இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இப்போ தான் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என் பாப்பாவுக்கு அடிக்கடி சளி பிடிக்குதுன்னு வைங்க, ஃபஸ்ட்டு நான் கொடுக்குற ஒரு விஷயம் அப்படின்னா அது தேன் தான். இது ரொம்பவே சூதிங்காக இருக்கும். அடிக்கடி நான் கொடுக்குறது தேன். நீங்கள் வார்ம் வாட்டரில் கூட தேன் மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம், ரொம்பவே நல்லது. இல்லை வெறும்னா கூட உங்களுக்கு தேன் கொடுக்கலாம். ரொம்ப இருமல் இருக்கும்போது மறக்காமல் தேன் கொடுங்க. இந்த ப்ராடக்ட் நான் ரீசெண்டாக அந்த அமேசானில் வாங்கியிருந்தேன். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட்டுங்க. குழந்தைங்களுக்கு சளி ரொம்ப இருக்குது, ரொம்ப அதிகமாக சளி இருக்குது, சரியாக சிந்த முடியல உங்களுக்கு அப்படின்னா இந்த ப்ராடக்ட் ஒரு வரப்பிரசாதம்னே சொல்லலாம். டாக்டர் கொடுத்துருப்பாங்க இல்லையா நேசல் ட்ராப்ஸ், அதை நம்ம மூக்கில் விட்டுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து இதில் எடுத்தோம்னா சளி நல்லா வந்துடும். இது நான் யூஸ்ஃபுல் ப்ராடக்ட்டுன்னு தான் சொல்லுவேன். இது தாராளமாக வாங்கலாம், எந்த டிஸ்கம்ஃபர்ட்டும் இருக்காது பேபிக்கு. எதுக்கும் உங்கள் டாக்டர்கிட்ட ஒன்ஸ் கன்சல்ட் பண்ணிக்கோங்க. இது என்னதுன்னா எண்ணெய், கொஞ்சம் பேனில் எண்ணெய் காய்ச்சி அதில் மிளகு வெத்தலை இது எல்லாத்தையும் நல்லா வாட்டி குழந்தை தூங்கின அப்புறம் முதுகு அப்புறம் நெஞ்சில் நல்லா தேய்ச்சி விட்டுடுங்க. எத்தனை நாள் சளி இருக்கோ நீங்கள் டெய்லி பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு சளி குறையிறது நல்லாவே தெரியும். அதுவும் நெஞ்சு சளி இருக்கும்போது ரொம்பவே யூஸ்ஃபுல். நான் கேம்ஃபர் யூஸ் பண்ணுன்னு சொல்லுவாங்க, பட் நான் கேம்ஃபர் யூஸ் பண்ணுறதில்ல. அது ஒரு மாதிரி ரேஷஸ் வந்துடுது உடம்புல. ஸோ அதனால் இது எந்த சைடு எஃபெக்ட்டும் இல்லை, அதனால தான் நான் இதை யூஸ் பண்ணுறேன். கொஞ்சம் எண்ணெயில் மிளகு வெத்தலை இதை நல்லா சூடு பண்ணிவிட்டு முதுகு கொஞ்சம் பொறுக்கிற சூட்டில் முதுகு நெஞ்சு பகுதி எங்கெல்லாம் தேய்ச்சி விட்டுட்டிங்கன்னா அவ்வளோ நல்லது. சளி நிச்சயமாக குறையும். அதை நீங்களே பார்க்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த டிப்ஸ் தான் நான் ஃபாலோ பண்ணுவேன். குழந்தைங்க ஸ்கூலுக்கு போகிறாங்களோ படிக்கிறாங்களோ இல்லையோ நிச்சயமாக சளியை கொண்டு வந்துடுறாங்க. சளி வந்தால் பரவாயில்ல, சளியோடு சேர்த்து ஃபீவரும் வந்துடுது. ஆகுனா இதுக்குன்னு லீவ் போட வேண்டியதாக இருக்குது. ஸோ இது எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் இல்லாத ஒரு டிப்ஸு. இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.